ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மாலை வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு டாக்டர் கிட்ட நம்மளுடைய உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிலையத்திற்கு ஒரு டாக்டரையும் ஒரு ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்ஸை வர வச்சு அவங்கள்ட்ட நம்ம வந்து நிறைய கேள்விகளை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்ம பதில தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எந்த டாக்டர் கிட்ட நம்ம பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு மூட்டு மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர். அதாவது இன்னைக்கு வந்து எலும்பு மூட்டு மற்றும் சர்க்கரை நோய் பற்றி தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் எலும்பியல் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், ஃபஸ்ட்டு இந்த எலும்பு மூட்டு அப்படின்ற இந்த பிரச்சனையை அடிக்கடி நிறைய பேருக்கு வரும். அதுவும் வயசானவங்க அப்படின்றத தாண்டி இப்போ ஒரே வேலையை பல வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவாக எலும்புகளில் முக்கியமான வேலை என்ன, மனித உடலில் எத்தனை எலும்புகள் இருக்குது அப்படின்றதுலேருந்து நம்ம வந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கலாம். நல்லது. எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. எலும்புனுடைய முக்கிய நம்மளுடைய செயல்பாடுகள். இப்போ எலும்பு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு உருவம் கொடுக்குது, நம்மளை உயரத்தை நிர்ணயிக்குது, உயரமா குள்ளமா என்பதை நிர்ணயிக்குது, உள்ளுறுப்புகளை பாதுகாப்பு பண்ணுகிறது. அது மட்டும் இல்லை, அதில் இப்போ வந்து அதுலேருந்து போன் மேரோ, அதனுடைய எலும்பு மஜைக்குள் உள்ள பல அணுக்கள், ரத்த அணுக்களும் உற்பத்தி ஆகின்றன. அதனால் முக்கியமான வேலை ஹார்மோன்ஸ். இப்போ எண்டோக்ரைன் மாதிரி அதுவும் ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுறது, முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் அது செய்யுது. நம்மளுடைய கால்சியம் மெட்டபாலிசம், ஃபாஸ்பரஸ் மெட்டபாலிசம், இது எல்லாத்தையும் அது செய்யுது. ஸோ நம்ம உருவங்கள் மட்டும் அல்லாமல் நமக்கு நம்ம மொபிலிட்டி, நம்மளுடைய உடல் மூமெண்ட்டு தான் நம்ம லைஃப் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்போ நம்ம படுத்த படுக்கே ஆகிறோமோ, உட்காந்த நிலைமையில் ஆகிறோமோ, நம்ம வாழ்க்கையே முடங்கி போகுது, நம்ம வாழ்க்கையின் தரமே மாறி போகுது, நம்ம மனநிலை பாதிக்கப்படுது. எப்போ மொபிலிட்டி இஸ் லைஃப். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நடமாட்டத்தில் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உயிரோட்டமாகவும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் நமக்கும் நம் மனம் மகிழ்ச்சியுடனும் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாகவும் நம்ம வாழ முடியும். அதனால் மூமெண்ட், அதாவது மொபிலிட்டி, நம்மளுடைய நடை, நகரும் தன்மை, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதுக்கு மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், அந்த எலும்புகள், தசைகள், இது இல்லாமல் நம்மளால் அசைவு பண்ண முடியாது. இதனால தான் வள்ளுவரே திருக்குறளில் சொல்லியிருக்கார் எலும்பை பற்றி, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத ஒரு புழுவை எடுத்து ஒரு தார் ரோட்லேயோ ஒரு தரையிலையோ மண்ணுலையோ, கொதிக்கிற மண்ணில் மதியானம் உச்சந்தரை சித்திரை மாதம் வெயிலில் 1 மணிக்கு ஒரு புழுவை, மண் தோல் எலும்பில்லாத புழுவை போட்டால், மண்ணில் சுட சுட போட்டால் எப்படி இருக்கும், அது எப்படி துடிக்குமோ, அது மாதிரி எலும்பில்லாத புழுவை எப்படி வெயிலில் போட்டால் துடிக்குமோ, அதுபோல் அன்பில்லாத மனதை அறமானது வருத்தும். அதாவது அன்பு அவசியம். அன்பு இருக்குந்தா தான் நம்ம மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதில் எலும்பை பற்றி வள்ளுவர் சொன்னதுனால அந்த குறளை நான் மேற்கோள் காட்டுறேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதனால் அந்த அளவுக்கு எலும்பை பற்றி அப்பயே நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், அவ்வளோ அறிவுஜீவிகள் அப்பயே அதை கண்டுபிடிச்சி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதம் டாக்டர். நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக நம்மளுடைய தமிழ் நூல்களை காமிச்சு, மேற்கோள் காமிச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் எலும்பு மூட்டு மற்றும் சர்க்கரை நோய் பற்றின கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து டாக்டர் கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த மூட்டு வலிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க டாக்டர். போன் ஜாயிண்ட் பெயின், அதாவது ஜாயிண்ட் பெயின் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ரொம்ப ஒரு இளமையான வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் பெயின் காரணங்கள் வேறையாக இருக்கும். முதுமையான வயசில் வர காரணங்கள் சற்று மாறுபட்டு இருக்கும். இப்போ இளமையான வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 வயசு நபர் அவருக்கு வலி வருதுன்னா, அவர் வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன், ரொம்ப உடல் ரீதியான அதிகப்படியான உழைப்பு, படிக்கட்டு ஏறி இறங்குறது, ரன்னிங், ஜாகிங் அதிகப்படியாக செஞ்சும் பட்சத்தில் அது வலி வரலாம். அது ஓய்வு எடுத்தாலும் உணவு கொஞ்சம் முறையான வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு செய்கிறதுனாலையும், அதாவது நம்மளுடைய முன் பயிற்சிகள் பண்ணி கிராஜுவலாக எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். அடுத்தது கொஞ்சம் ஓய்வு, இது பண்ணால் அது சரியாயிடும். அதிகமாகும் பட்சத்தில் தசைகள் ஏதாவது அடிபட்டிருந்தால் ஜாயிண்ட் வலி வரலாம். உங்களுக்கு தெரியும், கால் சுளுக்கிருச்சு, மக்கிழ்ச்சி, ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, இல்லை மைன்யூட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வரலாம். அதுக்குண்டான சிகிச்சை எடுத்து. இது முதுமையான காரணங்கள் வர்றது பல முக்கியமான சில காரணங்கள் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்,
ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது, ரொம்ப எல்லாரும் சொல்கிறது வந்து ஒரு 60 வயசு ஆகுது, 50 வயசு இளமையிலே இன்னும் சின்ன வயசுலேயே இப்போ வருது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடிய மூட்டு வீக்கம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூட்டு வீக்கம் தான் ஆர்த்ரைட்டிஸ். ARTH ஆர்த்னா மூட்டு சம்மந்தப்பட்ட, ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். மூட்டு வீங்கிறது தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்த்ரைட்டிஸில் பல விதம் இருக்குது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஈமோஃபிலிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இது மாதிரி பல விதம் இருக்குது. நம்ம முக்கியமாக நம்மலாம் பார்க்கறது வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் காமனாக பார்க்குறோம். அடுத்த கட்டமாக பார்க்குறது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் பார்ப்போம். கீழ்வாயுன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வலி இல்லை மூட்டு வாதம், மூட்டு வாதம், அதாவது ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வீங்கிடும். அது சின்ன வயசுலேயே கூட பாதிக்கும். 20 வயசு நபருக்கு கூட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அதுக்கு சிகிச்சை முறைகள் வேறு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிகிச்சை முறைகள் வேறு. ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இருக்குது, அது பீட்டா ஈமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை அப்படின்ற பாக்டீரியாவால் வரது. அது இளமையான ஒரு டீனேஜ் 10 பருவம் உள்ள பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பு வரும். இட் லிக்ஸ் த ஜாயிண்ட் அண்ட் பைட்ஸ் த ஆர்ட் அப்படின்னு இங்கிலீஷில். அதாவது அது மூட்டி வந்து வீங்கிடும். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வயசில் மூட்டு வீங்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஆனால் அந்த பீட்டா ஈமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து நம்ம இருதயத்தையும் பாதிச்சிடும். வால்வு உள்ள டிசீஸ், அதுதான் நிறைய பேருக்கு வால்வு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுற அளவுக்கு கொண்டு போயிடும். அது ஒரு ரொமாட்டிக் அது வந்து ஒரு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த இளமையான சின்ன பிள்ளைங்களுக்கு மூட்டு வீங்குது, ஒரு 13 வயசு 10 வயசு பிள்ளைங்களுக்கு மூட்டு வீங்குது, ஜுரம் அடிக்குது, காலில் தொடவே விட மாட்டாங்க பிள்ளைங்க. அது மாதிரி இருந்தால் உடனடியாக உங்கள் குழந்தை நல மருத்துவரையோ இல்லை எலும்பியல் மருத்துவரையோ உடனே அணுகி அதுக்குண்டான ரத்த டெஸ்ட்டு, ASLO ஆன்டி ஸ்ட்ரெப்டோலைசின்ஓ அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சி பண்ணி அதில் இந்த பீட்டா ஈமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்குண்டான சிகிச்சையை சில ஆன்டிபயோட்டிக், பெனிசிலின் மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸை உங்கள் மருத்துவர் பரிந்துரை செஞ்சால் அந்த ஆர்த்ரைட்டிஸ் எப்படி இருந்தாலும் சரியாயிடும். ஆனால் இருதய பாதிப்பு பிற்காலங்களில் 20 வயசு 30 வயசு 40 வயசில் வர இருதய பாதிப்பை இப்பயே நம்ம தடுத்துட முடியும். ஸோ முக்கியமான பங்கு நம்ம பெற்றோர்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் உரிய பங்கு என்னென்னா, சின்ன 10 வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி மூட்டு வீங்கிருச்சு, என்னை தொடவே விட மாட்டாங்க, ஜுரம் அடிக்குது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் வெறும் வலி மாத்திரை ஜுரம் மாத்திரை வாங்கி போட்டுட்டு நம்ம முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா பிற்காலங்களில் இதய நோய் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப. அதனால் இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது சிகிச்சையே எடுத்துக்கணும். நம்ம காமனாக பார்க்குற ஆர்த்ரைட்டிஸ் இதுதான். ஓகே டாக்டர். இப்போ மூட்டு மட்டும் வீங்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், மூட்டு வீங்குதுன்னா எதனால் வீங்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மூட்டு பல தான் சொன்னாலே அடிபடுறதுனால வீங்கலாம், இன்ஃபெக்ஷன் இருந்தால் வீங்கலாம், தேய்மானத்தினால வீங்கலாம், இந்த கீழ்வாயுவினால் வீங்கலாம், இந்த பீட்டா ஈமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியல் அந்த பர்டிகுலர் பாக்டீரியானால் வீங்கலாம். எதனாலன்னு சொல்லி வீங்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி அதுதான் இன்னொரு திரும்ப நான் வள்ளுவர் பிறந்தகை தான் எடுக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிப்ப வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை கண்டுபிடிக்கணும், அது ஏன் வந்ததுன்னு மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும், அந்த மூல காரணத்தையும் சேர்த்து சரி பண்ணுவதற்கான வழிகள் என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு நம்ம நோயாளிகளுக்கு எடுத்து உரைச்சி அது கலந்துரையாடல் செய்து நோயை மட்டும் சரி பண்ணுறது மட்டும் நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் நம்ம நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறது தான் முக்கியமான பங்கு, மருத்துவர்களுடைய பங்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நான் மேற்கோடு காட்டுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது டாக்டர். இது நம்ம பார்க்கும்போதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்ல தமிழ் வார்த்தைகளை போட்டு எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ரொம்பவே தெளிவாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நம்மளால் கேட்க முடியுது. ஸோ எலும்பு தேய்ஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எதனால் ஏற்படுது, எந்த வயசுல இருந்து அது ஏற்படுது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதுதான் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதும். அதான் எலும்பு தேய்மானம் தான் இப்போ சொன்னேன் இல்லையா, வயது முதிர்வு காரணமாக ஏற்படுவது ஏற்புடையது தான். ஆனால் இப்போ இல்லைன்னா உடல் பருமன் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. உடல் பருமனால் சீக்கிரமாக அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் காமனாக நம்ம பாதிக்கப்படுற முட்டி வந்து நீ ஜாயிண்ட், மற்ற ஹிப் ஜாயிண்ட்லாம் அடுத்த கட்டம். அதாவது நம்ம வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எடையை தாங்கும் மூட்டு எது, இடுப்பு மூட்டு, கால் முட்டி, ஆங்கிள் ஜாயிண்ட், கணுக்கால் மூட்டு, இதுதான். இதில் முக்கியமாக ரொம்ப தேய்மானம் ஏற்படுறது
இந்த இஞ்சி ஜாயிண்ட்ன்றது இந்த நீ ஜாயிண்ட் தான். ஏன்னா அது வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் கிடையாது. இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லுவோம், பந்துக்கிண்ண மூட்டு. இது வந்து இஞ்சி ஜாயிண்ட், 2 எலும்பு தனித்தனியாக இருக்கும், அதை ஒட்டிக்கிட்டு சில ஜவுகள் அதை பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம முட்டி வந்து ஈஸிலி வல்னரபிள் ஃபார் எனி ட்ராமா. டக்குன்னு காலை சுருக்கிச்சுன்னா உடனே நம்மளுக்கு அடிபடுறது மூட்டு தான். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா கால் முட்டி தான், நீ ஜாயிண்ட் தான் அடிக்கடி அடிபடும். ஸோ வெயிட் டிரான்ஸ்மிஷன் வந்து முட்டிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய உடல் பருமனும், உணவில் நம்மளுடைய கால்சியம் உணவு, விட்டமின் D3, போதுமான அளவு புரதச்சத்து. இப்போ நம்ம எல்லாம் கால்சியம், விட்டமின் D3 மக்களுக்கு இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனால் இன்னும் விழிப்புணர்வு குறைவாக இருக்குதுன்ற நான் என்ன நினைக்கிறேன்னா, புரதச்சத்தை யாரும் அதை கேர் பண்ண மாட்டுறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அவனுடைய எடையிலேருந்து 1 கிராம் புரோட்டீன், அதாவது உதாரணத்துக்கு 70 கிலோ ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருக்கு 70 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு உணவுக்கு அவசியம் தேவை. அது எலும்பின் வலுவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் கால்சியம், விட்டமின் D3, ஃபாஸ்பரஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் புரதச்சத்து, புரோட்டீன். ஸோ அந்த புரோட்டீனையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ 70 கிலோ மனிதர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70லேருந்து 105 கிராம், 1 to 1.5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. ஆனால் நம்ம புரதச்சத்து எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம அதில் அலட்சியம் காட்டுறோம். என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். புரதச்சத்து எதில் இருக்குது? அசைவ பிரியர்கள், அசைவ உணவு சாப்பிட்றவர்களாக இருந்தால் கறியில், மீனில் இருக்குது, நிறையா முட்டையில் இருக்குது. இப்போ சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, இதில் எல்லாத்தையுமே புரோட்டீன் அதிகப்படியாக அபரிதமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 80 கிராம்லேருந்து 100 கிராம் எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு 100 கிராம் கோழி இறைச்சி நம்ம சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம்னா 100 கிராம் புரோட்டீன் கிடையாது, நம்மளுக்கு கிடைக்காது. 100 கிராம் கறி சாப்பிட்டா, கோழி கறியோ இல்லை கோழி இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ சாப்பிட்டா 100 கிராம் எடுத்துக்கிட்டால் 25லேருந்து 28 கிராம் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் பருப்புலையும். இந்த சோயாபீன்ஸில் நிறையா புரதம் இருக்குது. வேர்க்கடையில் அதுலேயும் நிறையா புரதம் இருக்குது. உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த பருப்பு வகையில் எல்லாத்துலேயுமே இருக்குது. பாதாம், பிஸ்தா, இதுலேயும் நிறையா இருக்குது. இது எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 to 25 கிராம் தான். ஸோ நம்ம 300 கிராம் அப்படி பார்த்தீங்கன்னா 300 கிராம் பருப்பு அதை பிரித்து சாப்பிட்டுக்கணும். சைவ உணவு சாப்பிடுற பழக்கமாக இருந்தால் காலையில் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, ஏதாவது ஒரு பருப்பு, கொண்டக்கடலை வேச்சு சாப்பிடணும். மதியானத்தில் ஒரு 100 கிராம், இரவு ஒரு 100 கிராம், இல்லை மார்னிங் 150, மதியானம் ஒரு 100, நைட்டு ஒரு 50 கிராம் பிரித்து சாப்பிட்டுக்கணும். அவங்க 300 கிராம் பருப்புகள் ஏதாவது ஒரு விதத்துலையோ இறைச்சியோ 300 கிராம் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். 300 கிராம் இருந்தால் தான் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 கிராம் வெயிட் கிடைக்கும். கரெக்ட். இது நான் சொல்கிறது 70 கிலோ ஒரு ஆவரேஜ் மனிதருக்கு. 100 கிலோ வந்து அதுக்கு தகுந்தபடி நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் புரதச்சத்தும் அவசியம், உடல் உழைப்பு முக்கியம், முறையான உடற்பயிற்சி அவசியம், ஓய்வும் அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலான முக்கியம். ஓய்வுக்கு நம்ம கொடுக்கணும். ஓய்வு இல்லாமல் எப்போதும் அலர்ட்டில் ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 12 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம், 16 மணி நேரம் வேலை செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உறக்கம் அவசியம். அலாரம் வச்சு எழுந்திருக்காதீங்க. இரவு சீக்கிரமாக தூக்கத்துக்கு போங்க, சீக்கிரம் எழுந்திருங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். அலாரம் வைக்க அதாவது அந்த பழக்கத்தை, அதாவது நம்ம அந்த தூக்கத்தை, அதாவது ஒரு சொல்லணும்னா ஒருத்தர் நம்ம நார்மலாக நம்ம 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்திருக்க முடியும் ஒரு நபர்னா, எவ்வளோ மணி நேரம் தூங்குறாரு? 8 மணி நேரம் தூங்குறாரு. ஓகே, 10 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எழுந்திருக்காருன்னா 8 மணி நேரம். அவர் எதுவுமே இல்லாமல் இது சாப்பிடும். அப்போ அவருக்கு 8 மணி நேரம் உறக்கம் தேவைப்படுது. சில பேர் 11 மணிக்கு படுப்பாங்க, 6 மணிக்கு, 7 மணி நேரம் உறக்கம் அவங்களுக்கு போதும். இந்த சைக்கிள் ஆஃப் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ இரவில் சீக்கிரமாக தூக்கத்துக்கு போங்க, விரைவாக சீக்கிரம் எழுந்துருங்க. ரொம்ப உங்களுடைய உறக்கத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சிரமப்பட்டு தூக்கத்தை கலைச்சி செய்யாதீங்க. ஓய்வு அவசியம். உழைப்பு எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு ஓய்வு அவசியம். அந்த ஓய்வு சமயத்தில் தான் நம்ம மூளையும் ரீஜெனுவேட் ஆகும். நம்ம மூளையும் அது புத்துணர்ச்சி பெறும், அதை புதுப்பித்துக் கொள்ளும். உடல் உறுப்புகள் எல்லாமே அது எவ்வளோ ட்ராமா அடிப்படும், எவ்வளோ நடக்கிறோம், எவ்வளோ நம்மளுக்காக வேலை செய்யுது, நம்ம எலும்புகளும் மூட்டுகளும், அதுக்குண்டான ஓய்வை நம்ம கொடுத்தே ஆகணும். அது கொடுத்தா தான் அந்த இரவு நேர தூக்கத்தில் தான் அதனுடைய தன்னைத்தானே அதை சரி செய்து கொள்ளும் உணவு கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கே இருக்குது. அதுக்கு உண்டானது உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, இதை கொடுத்தா போதும். நம்ம உடம்பு நம்மளுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கும். நம்ம அதை புறக்கணிக்கிறதுனால அது நம்மளை புறக்கணிக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, இது எல்லாம் ஓய்வு, இது அவசியமாக தேவை. ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு சில தகவல்கள். அதான், சர்க்கரை நோய்ன்றது ஒரு நோயின்னு சொல்றத விட அது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னா ரொம்ப ரேரா இருந்த டைம் போயிட்டு இப்ப பரவலா எல்லாருக்கும் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இளம் வயதில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல உணவு பழக்கம் வேற மாதிரி இருந்தது, உடல் உழைப்பு வேற மாதிரி இருந்தது. இப்போ ஜங்க் ஃபுட்ஸ்
ஸ்டைல் ரொம்ப அதிகமாகிருச்சு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக இருக்குது. உழைப்பு குறைஞ்சி போச்சு. உடல் பருமன் அதிகமான பிரச்சனையாக இருக்குது. இன்னும் ஒரு 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை உடல் பருமன் வரும்னு சொல்லி ஆராய்ச்சியில் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆமாம், உழைப்பு குறைந்து போகுது. பிள்ளைங்க எல்லாம் படிப்புன்னே இருக்காங்க தவிர அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியே ரொம்ப குறைஞ்சி போகுது. விளையாட்டுன்றது விடுறதே இல்லை. ஏன்னா டைமும் இல்லை, நேரம் கிடைக்க மாட்டுது பிள்ளைங்களுக்கு. அவங்க படிக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டுது. அதனால் நம்ம உடல் உழைப்புக்கும் விளையாட்டுக்கும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கணும். ஸோ உழைப்பு அது பிள்ளைங்களுக்கு உழைப்புன்றது விளையாட்டு தான். விளையாட்டுன்றது மனசும் ஆரோக்கியமாகவும் உடலும் ஆரோக்கியமாகும். ஸோ நம்மளுடைய உடல் பருமனை நம்ம நிஜமாலுமே உண்மையாலுமே அது ரொம்ப கவனம் செலுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கணும் எல்லா நபர்களும். இந்த பாடி மாஸ் பிஎம்ஐன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை 18 மீட்டர் ஸ்கொயர், அது ஃபார்முலா சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஃபார்முலா அப்படி இத்தனை கிலோ உயரத்து உள்ள ஒரு மனிதனுக்கு இத்தனை கிலோ வெயிட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பார்த்து கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎம்ஐ. அதை போட்டிங்கன்னா வெயிட் இன் கிலோகிராம் டிவைட் பை 18 மீட்டர் ஸ்கொயர். அப்போது நம்ம என்னுடைய ஆவரேஜ் பிஎம்ஐ வந்து 20 to 25 தான் ஆவரேஜ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பாப்புலேஷன் மக்களுக்கு 30க்கு மேலே 35க்கு மேலே இருக்குது. அப்போ அது ரொம்ப ஒரு சீரியஸ் பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு 70 கிலோ மனிதர் அவர் வந்து நடக்கிறார். அப்போ அவர் மேலே ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வைக்கிறோம், இல்லை 30 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சிடும். அது எல்லாமே அந்த லோடு எல்லாமே நீ ஜாயிண்ட்டு எல்லா ஜாயிண்ட்டுக்கு தான் போகும், ஸ்பைனல் கார்டுக்கும் போகும், நம்ம முதுகு தண்டு வடத்துக்கும் போகும். அந்த வெயிட் அதே போல் தான். 70 கிலோ இருக்க வேண்டிய ஒரு நபர் அவருடைய உயரத்துக்கு 90 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோம். 20 கிலோவை அவர் எலும்புகள் சுமந்துக்கிட்டே இருக்குது நாள் ஃபுல்லாக அவர் நிற்கும் போது, இல்லையா? அப்போ எவ்வளோ டயர்ட் ஆகிடும். நம்ம தூக்கி ஒரு 10 கிலோ தலை மேலே வச்சுக்கிட்டோ இல்லை ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டோ எவ்வளோ நாள் தாங்க முடியும்? அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எலும்புக்கு அவ்வளோ லோடு கொடுக்கணும். அப்போ சீக்கிரமாக அதனுடைய தேய்மானம் வரதான் செய்யும். அப்போ நம்ம உடல் பருமனை கட்டுப்படுத்தி உணவு, நான் சொன்ன மாதிரி அந்த உணவு பழக்கம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த உணவு பழக்கங்களை கொண்டு வந்து ஓய்வு முறையாக பண்ணி இந்த கால்சியம், வெயில் படுறதும் ரொம்ப, வெயில் வந்து ஒரு மருந்து. வெயில் வந்து படுறது நம்ம விட்டமின் D3 கிடைக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை உடம்பில் இருக்கிற நோய் கிருமிகள், தோலில் இருக்கிற கிருமிகளும் போகும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது வெயிலில் எக்ஸ்போஜர் நம்ம பாடி படணும். நம்ம என்ன செய்கிறோம், வெறும் எங்கே போனாலும் ஏசி, காரில் ஏசி, ரூமில் ஏசி, ஒர்க் பிளேஸில் ஏசி. வெயில் படுறதுக்கே வாய்ப்பு இல்லை. வெயில் பட்டால் வேறு கருத்துருவோன்னு வேறு சொல்கிறோம், அதில் வேறு அது வேறு எக்ஸ்போஜர். ஸோ அந்த வெயில் படுறதும் ரொம்ப முக்கியம். அந்த வெயிலும் படணும். இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம உடல் பருமனை கட்டுப்படுத்தி இந்த உணவு பழக்கங்களை கண்டால் கண்டிப்பாக நம்ம 90 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் முக்கியம். எத்தனை வருஷம் வாழறோன்றதை விட எவ்வளோ ஆரோக்கியமாகவும் அடுத்தவங்களை சாராமல் வாழ்கிறோமோ அதுதான் குவாலிட்டியான லைஃப். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 3:26 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எலும்பு மூட்டு மற்றும் சர்க்கரை நோய் பற்றின நிறையா கேள்விகளுக்கு நம்ம டாக்டர் கிட்ட நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய எலும்பியல் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்கிட்ட நம்மளுடைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். டாக்டர், நம்மள்கிட்ட ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மணமேட்டிலிருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். 2 முட்டியும் வீக்கமா இருக்குது. ஓகே, நடக்க முடியல. வணக்கங்க. உங்கள் வயது என்னங்க? 70. 2 கால் முட்டியும் வலிக்குதுன்றீங்க இல்லையா? நடக்க முடியல. ஏன் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கா, சுகர் எதாவது இருக்கா? பிபி சுகர்லாம் எதுவுமே இல்லைங்க. ஓகே, நல்லது. அப்போ உங்கள் உடல் ரொம்ப எடையாக இருப்பீங்களா, திட்டமாக இருப்பீங்களா பார்க்கறதுக்கு? 58 கிலோ தாங்க இருக்கேன். சரி, நல்லது. அப்போ உங்களுக்கு மூட்டு தேய்மானம் வந்ததுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. நீங்கள் இது வரைக்கும் யாராவது எலும்பியல் மருத்துவர், எலும்பு நிபுணர், போன் ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? அதாவது இது கரையாம்புத்தூர்ல சித்தாவில் காமிச்சேன். சரி, அவங்க மூட்டு தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா? மூட்டு தேய்மானம் ஆயில் கொடுத்தாங்க தலையில் இருக்கிற சூடு பண்ணி. சரி, அந்த தலைவரப்பதான் கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு, வலி கம்மியா இருக்கு, மறுபடியும் வலிக்குது. சரி, நடக்கவும் முடியல. இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்கிறதுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் கேட்டுக்கிட்டேன். அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உங்கள் எலும்புகள் ரொம்ப மூட்டு தேஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மூட்டுக்கு வலுப்படுத்துவதற்காக சில மாத்திரைகள்லாம் இருக்குங்க. மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. அதான் அது என்னன்னா, கால்சியம் மாத்திரை, வைட்டமின் டி மாத்திரை, அந்த டைப் 2 கொலாஜன் பெப்டைட், ஜாயிண்ட் AC2, அது மாதிரி சில மாத்திரைகள் இருக்குது. அந்த முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ்வை வளர வைக்கிறதுக்கான சில மாத்திரைகள் இருக்குது.
வைட்டமின் D3 ஊசிகள் இருக்குது. அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு சில ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ், சூடு ஒத்தரம் வைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வலி நல்லா குறைஞ்சிரும். கொடுக்குறேன். அதுதான் அப்போதைக்கு நீங்கள் சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த எலும்புக்கான ஸ்பெஷல் மாத்திரைகள் கொஞ்சம் தருவாங்க. அதையும் சாப்பிடுங்க. வலி நிவாரண மாத்திரைகள் டெம்பரரியாக சாப்பிடுங்க, ரொம்ப நாள் சாப்பிட வேணாம் வலி நிவாரண மாத்திரைகள். ஆனால் இந்த எலும்பு சத்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சரி. அதான். தேங்க்யூ சார். சரிங்க. தேங்க்யூ. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து காமனாக நிறைய பேருக்கு வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி இவர் எடை அதிகம் இல்லை. இல்லை, எடை இல்லாதவர் ஏன் வருதுன்னா அவருடைய போன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. கால்சியம் சத்து, வைட்டமின் D சத்து, புரதச்சத்து இதில் கண்டிப்பான ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஓகே. மற்றும் இணை நோய்கள், இந்த நீரிழிவு நோயெல்லாம் இருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பிபி இல்லை, சுகர் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கால்சியம், வைட்டமின் D3, புரோட்டீன், புரதச்சத்து இதை வந்து பேலன்ஸ் ஆக்கணும் உணவில். அது தேவைப்பட்டால் அதுக்கு சப்ளிமெண்ட் டேப்லெட்டாகவோ பவுடராகவோ எடுத்துக்க வேண்டியது இருக்கும். கால்சியம் மாத்திரை, அந்த டைப் 2 கொலாஜன் பெப்டைட் மாத்திரைகள் இருக்குது. அந்த அதாவது இந்த மூட்டிக்குள்ளே இருக்கிற மெனிஸ்கஸ் ஜவ்வுன்னு சொல்கிறோம். மெனிஸ்கஸ்ன்னு சொல்லி ஒரு 2 தொடை எலும்பையும் கால் எலும்புக்கும் நடுவில் ஒரு மஜை லூப்ரிகேட்டன் லிக்விட் மாதிரி இருக்கும். ஒரு மெனிஸ்கஸ் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான சத்துக்கள் அது தேயும் போது தான் இந்த மூட்டு வலி வருது. அதுக்கு வலு கொடுக்கறதுக்கான சில மாத்திரைகள் இருக்குது. வைட்டமின் D3 இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டால் போடுவோம். இதை எடுத்துக்கிட்டால் அவர் கண்டிப்பாக வலி குறையும். ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது செய்யும்போது கண்டிப்பாக குறைஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி வலி இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கு தேவை இல்லை, பயப்படணும்னா அதாவது வலி வேதனையோடு இருக்க முடியாது இல்லையா? பயம் இல்லை, ஆனால் வேதனை இருக்கே, அந்த வேதனையும் நம்ம சரி பண்ணி தானே ஆகணும். நீங்கள் எலும்பு டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்? அப்படின்னா என்ன, அதை பற்றி? போனுடைய அதாவது எலும்பின் அடர்த்தி போன் மினரல் டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் போன். இப்போ ஒருத்தவங்க டக்குன்னு லேசாக தடிக்கு விழுவாங்க, டக்குன்னு இடுப்பு உடஞ்சிரும். ஏன்னா அவங்களுடைய ஆஸ்டியோபோரோசிஸ். உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் 30 வரைக்கும் மெனோபாஸ் சொல்கிறோம் இல்லையா, மெனோபாஸ் வரைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வருவது ரொம்ப அன்காமன், வராது. மெனோபாஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வருது ரொம்ப அதிக சான்ஸ். ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். 40 வயது 45 50 வயது வரைக்கும் எலும்பின் தன்மை உறுதித்தன்மை நல்லா இருக்கும். அதன் பிறகு எலும்பு பொலபொலன்னு ஆகும், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது அதனோட அடர்த்தி தன்மை குறையும். அது ஏன் குறையுது அப்படின்னா நம்மளுடைய தசைகளுடைய வலு குறையுது, மசில்ஸ் பவர் இல்லை. ஸோ மசில்ஸ் பவர் இருந்து நம்ம பீரியாடிக்காக மொபிலிட்டிலே இருக்கும், மூவ்மெண்ட் அசைவுகளே இருக்கும்போது கண்டிப்பாக போனுடைய குவாலிட்டி அதிகமாகும். நம்ம அசைவு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற இந்த பழக்கம் இருந்தால் உடல் பருமன் இல்லைனாலும் நம்மளுடைய எலும்பின் தரம் குறையும், அதனுடைய அடர்த்தி குறையும். அதனால டக்குன்னு லேசாக வலிக்கு வந்தால் கூட டக்குன்னு உடச்சிடும், ஃப்ராக்சர் ஆகிடும். நம்ம இடுப்பெலும்பு உடஞ்சி படுத்த படிக்க ஆகுறது அந்த காலத்தெல்லாம் முக்கியமான காரணம் இதுதான். ஸோ எலும்பின் அடர்த்தி தன்மை ரொம்ப முக்கியம். அதுக்கு புரதமும் கால்சியமும் விட்டமின் D3 சூரிய ஒளி உடல் உழைப்பு ஓய்வு இது எல்லாம் சேர்ந்தது தான் எலும்பு. அதே தான், அது எல்லாமே இதில் இன்டர்லிங்க்டு தான். இதை நம்ம தேவையான சத்துக்கள் மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். ரொம்பகத்திலிருந்து சாம்பசிவம் பேசுகிறேன் மேடம். சாம்பசிவம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள். எனக்கு 30 வருஷமாக சர்க்கரை இருக்கு. 30ஆ? ஆமாம் சார். என்ன வயதாகுது இப்போ உங்களுக்கு? 62. சரி. எனக்கு சர்க்கரை, பிபி, தைராய்டு, சரிங்க, கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. தைராய்டும் முக்கியம். ஆமாம், தைராய்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். தைராய்டோடைய கண்ட்ரோல் இல்லைனாலும் நம்மளுடைய எலும்பின் அடர்த்தி தன்மை குறையும். ஸோ தைராய்டு மாத்திரையாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவங்க மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது தைராய்டு லெவலை செக் பண்ணிக்கோங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு கொஞ்ச நாளாக கிரியாட்டினின் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, யூரியா எவ்வளோ இருக்குது? 1.6. அது கிரியாட்டினின். யூரியா 36. சரி, இது ஒன்றும் ரொம்ப அதிகம் இல்லைங்க. கிரியாட்டினின் லேசாக இருக்குன்னா உங்களுடைய கிட்னியோட செயல்பாடு, நம்மளுடைய கிட்னியோட செயல்பாடு கொஞ்சம், உங்கள் கிட்னி செயல்பாடு கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். அதான் சார், கிட்னி டாக்டர் கிட்ட போனேன். அதான் அவங்க உப்பு குறைச்சி சொல்லியிருப்பாங்க, சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆமாம். பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் இருக்கீங்க, அதனால் பயப்பட வேண்டாம்.
உங்கள் கிட்னி டாக்டர் சொன்ன மாதிரி உங்கள் சுகரையும் பிபியும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே கிட்னியோட ஆரோக்கியம் வந்துடும். கிட்னியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும் போதும் எலும்பின் தரம் குறைஞ்சிரும். ஏன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனும் ரொம்ப முக்கியம், கிட்னி எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. எனக்கு முக்கியமான சந்தேகம் ஒன்று சார். சொல்லுங்கள். அவர் டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, கிட்னி டாக்டருங்க பருப்பு வகை சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சில காய்கறிகள்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு யூரியா கிரியேட்டின் அதிகமாகும் பட்சத்தில் காய்கறியை வடிகட்டி சூடு பண்ணி வடிகட்டிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸான பொட்டாசியம் சத்து அதை வடிகட்டிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. பருப்புகளை அளவோடு எடுத்துக்கணும், வேணான்னு சொல்லலை, ரொம்ப அளவோடு எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் புரதச்சத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்களா? ஒன்று, உப்பு எடுத்துக்கிற சாதாரண சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பின் அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அசைவத்தின் அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யார்? கிட்னி ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கிட்னி டாக்டர் சொல்லுவாங்க. அதை நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் சால்ட் எல்லாம் குறைச்சி தான் சாப்பிட்டேன். இந்த புரதத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். உங்கள் கிட்னி டாக்டர் சொல்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. அதாவது சாம்பார் சாப்பிடலாமா? அது உங்கள் அளவு பொறுத்து தான். எனக்கு கேட்டிங்கன்னா உங்கள் யூரியா கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்குது, கிரியேட்டினும் நார்மலாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் புரதம் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் சாப்பிட்றது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய நேரடியாக உங்களை பார்த்து மருத்துவர் முடிவு பண்ணுறது தான் இன்னும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்டுக்கிட்டு உங்கள் கிட்னி டாக்டர்கிட்ட கேளுங்க, நம்ம 50 கிராம் 70 கிராம் அளவுக்கு புரதம் ஒரு பருப்பு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு அளவு சொல்லுவார், அந்த அளவு வச்சுக்கோங்க. சரிங்க சார். நல்லது. ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றி டாக்டர். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அதில் எலும்பின் அடர்த்தி. டென்சிட்டி அடர்த்தி. இப்போ அதுக்கு இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மொபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை லைஃப் ஸ்டைல் ஓடி விளையாடுறதும் கிடையாது, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலைகள் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கடைகள்ல வேலை செய்யறவங்க இருக்கட்டும், இல்ல டெய்லரிங்கா இருக்கட்டும், நிறைய வேலைகள் உட்கார்ந்துட்டே பண்ற மாதிரி தான் வந்துருச்சு. சோ இப்போ அதனால என்னென்ன எலும்புக்கும் மூட்டுக்கும் பாதிப்பு வரும் அப்படிங்கறது, அந்த தசைகள் வலுவு குறைந்துரும், அந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதனால போனோட ஸ்ட்ரென்த்தும் அல்டிமேட்டா குறையும். அது மட்டும் இல்ல, தசைகள் வீக் ஆகும்போது எல்லா லோடும் தசைகள் தாங்குவதற்கு பதிலாக எலும்புகள் தாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ தொடை தசைகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தசைகள் வலுவா இருக்கும்போது நம்ம தசைகள் பாதி வெயிட்டை தாங்கிக்கும், எலும்புக்கு பாதி வெயிட் போகும். அது தலைக்கீழ இருக்கும்போது தசைகள் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா வெயிட்டும் எலும்புக்கு தான் டைரெக்டாக போகும். ஸோ அதனால் ஒரு வீக்னஸ் வரும், சீக்கிரமாக எலும்பு தேயும். நம்மளுடைய எப்போ அடர்த்தி குறையும், உணவு பழக்கத்தினாலையும் உணவில் அந்த புரோட்டீன் கால்சியம் அது குறையும் போதும், உடல் உழைப்பு இல்லாத போதும் நம்மளோட எலும்பின் அடர்த்தி குறையும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த இது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி இப்போ நீங்கள் நம்ம உதாரணத்துக்கு உங்களே எடுத்துப்போமே, நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க வந்ததுலேருந்து ஒரு 5 மணி நேரம், நடுவில் எப்போல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்போலாம் எழுந்து போய் வெளியில் போய் ஒரு உலா செஞ்சுட்டு வாங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உட்காரோமா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் எழுந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க உட்கார இடத்துலேருந்து. அதுவே ஒரு முக்கியமான ஒரு இதுதான். தூரத்தில் வைங்க, எல்லாமே உட்காந்த இடத்துக்கு எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. வேலை பணியாளர்கள் வேலையை குறைச்சி நம்ம கொஞ்சம் பணிகளை கொஞ்சம் மேற்கொள்ளணும். பிசிக்கல் எக்ஸர்ஷன், உடல் ரீதியாக உழைக்கணும். அறிவால மட்டுமே உழைச்சி நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், உடலாலையும் கொஞ்சம் உழைப்பு கொடுக்கணும். ஓகே டாக்டர், பேசலாம். நிகழ்ச்சியில் இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க களவுக்கு கிராமத்துல இருந்து துரை பேசுறேங்க. துரை சார், உங்களுடைய சந்தேகம் சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா, எனக்கு சுகர் எல்லாம் இருக்குங்க, 20-25 சுகர் இருக்கு. உங்க வயது என்னங்க ஐயா? இப்ப 70. என் வயது 70. ஓகே, ரைட். 25 வருஷமா இருக்கு, 45 வயசுல இருந்து இருக்கு. ஆமாங்க. சரிங்க. கதையில சம்மணம் விட்டு உட்கார முடியலீங்க. சரிங்க. அது என்ன காரணம்? நீங்க சொல்லி உங்க கேள்வி எல்லாத்தையும் கேட்டிருங்க, நான் உடனே பதில் சொல்றேன். சம்மணம் போட்டு உட்கார முடியல ஒண்ணு. அடுத்தது சரி, ரைட். அப்போ உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு. சப்பலாங்கோல் போட்டு உட்கார முடியல, சம்மணம் போட்டு உட்கார முடியலன்னா என்ன அர்த்தம்னா, கால் முட்டி தேய்மானம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம உங்க பக்கத்தில் இருக்கிற நீங்க அரசு மருத்துவமனையோ இல்லை எலும்பியல் மருத்துவரையோ அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நுண்கதிர் படம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. நிற்க வச்சு எடுப்போம். 2 கால் முட்டியும் நிற்க வச்சு பார்க்கும்போது என்ன தெரியும்னா, எலும்பு அந்த மெனிஸ்கஸ் எந்த அளவுக்கு தேஞ்சி இருக்குன்றது உட்காந்து வைக்கிற இடத்த எக்ஸ்ரேவோட நிற்க வைக்கும் போது அதனோட லோடு கொடுத்து அது எந்த அளவுக்கு அமுங்கி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும்.
சரிங்களா? நுண்கதிர் படம் எக்ஸ்ரே எடுத்து நிற்க வச்சு எடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அது பார்த்துட்டு ரொம்ப தேய்மானம் இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த கால்சியம் மாத்திரை, இந்த டைப் 2 கொலாஜன் பெப்டைன், ஹைலோரனிக் ஆசிட், இந்த மாத்திரைலாம் சாப்பிட்லாம். தேவைப்பட்டதுன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்ம ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கிற பிளாஸ்மான்ற திரவத்தை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி, அதாவது அதை ஒரு ஸ்பின்னிங் மிஷினில் சுத்த வச்சு டெஸ்ட் டியூபில் ரத்தத்தை எடுத்து மிஷினில் வச்சு அதை சுத்த வச்சு, சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிறதுக்காக, சென்ட்ரிஃபியூஜ் தமிழில் சுத்த வச்சு அதில் இருக்கிற அணுக்களை கீழே தள்ளி மேலே இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற அந்த பிளாஸ்மா அப்படின்றது அணுக்கள் அல்லாத திரவத்தை எடுத்து அதை மூட்டுக்குள்ளே செலுத்துறது. இது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அந்த இன்ஜெக்ஷனை உங்களுக்கு தேவைப்பட்டால் மூட்டு உள்ளே போடலாம். அது வந்து மருத்துவம் மற்றவங்களால போட முடியாது. இது எலும்பியல் மருத்துவர் நிபுணர் பார்த்துட்டு உங்களுக்கு அது போடலாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது பண்ணுவாங்க. இது ஒரு சிகிச்சை முறை. அப்புறம் ஹைலோரனிக் ஆசிட், சில ஸ்டீராய்டு மருந்து அதெல்லாம் தற்காலிகமாக போட்டுக்கலாம் மூட்டிக்குள்ளே ஒன்று. அடுத்தது ரொம்ப தேய்மானம் ஆகும் பட்சத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. நீங்கள் தெரியும், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதெல்லாம் கடைசி கட்டமாக வச்சுக்கலாம். ரொம்ப தேஞ்சு போச்சு, ஸ்டேஜ் 4 அதிலே சிவியராக இருக்குது, முடியவே இல்லை, இந்த ஊசி போட்டும் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் மற்றதெல்லாம் ஓகேவா இருந்தால் நம்ம டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஆலோசிக்கலாம். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் வருமுன் காப்பது தான் சிறந்தது. நம்ம அது அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து சம்மணம் போட்டு தான் உட்கார முடியல, அப்போ அவர் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ லேசாக தேய்மானம் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறார். ஓகே டாக்டர், ஸோ இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெரிய பாதிப்புல இருந்து நம்மள வந்து தவிர்த்துக்க முடியும். நம்ம முன்னாடியே சின்னதா தானே இருக்கு அப்படின்னு நம்ம தவிர்த்து வலி ஆரம்பிக்கும் போது அதுக்குண்டான கவனத்தை செலுத்தினா பிற்காலங்களில் வர பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வருமுன் காப்பு. கண்டிப்பா. இந்த இன்னொரு கேள்வி, மூட்டு அழற்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இந்த நீண்ட நாளா மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். மூட்டு அழற்சி நீண்ட நாள் வியாதி, அதாவது அந்த ஆர்த்தரைட்டிஸ்லேயே பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. பிரதருக்கு இந்த கோவில் கொஞ்சம் பெரிய காய் தேங்காய் இருந்தது, கொஞ்சம் உடைச்சார் சார். சரி, அப்படியே இறங்கிடுச்சு சார். புரியல. தேங்காய் உடைச்சாரு? இல்லை இருங்க, கோயிலில் போய் பெரிய தேங்காய் உடைச்சாரு, என்னாச்சு? வீசி உடைச்சார் சார், அப்படியே அந்த ஷோல்டர் இறங்கி. ஓகே, ஷோல்டர் டிஸ்லோகேஷன், மூட்டு இறங்கிருச்சு. ஓகே, நல்லது, புரியுது. ஒரு 6 மாசம் ஆச்சு, நான் ஜிஹெச்ல தான் ஒண்டி காட்டணும், சரியாயிடுச்சு. ஆனால் அதிகமாக இருக்கு. இல்லை, இது வந்து டிஸ்லோகேஷன் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட்னு இங்கிலீஷில், அதாவது தமிழில் சொன்னால் தோல் மூட்டு இறங்கிருச்சு. அது மாதிரி இறங்கிட்டா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிடணும், எலும்பு மருத்துவர்கிட்ட. நீங்கள் அரசு மருத்துவமனையிலோ பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ எலும்பு மருத்துவரையோ அணுகுனீங்கன்னா அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது தேவைப்பட்டால் மயக்க மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த மூட்டை இழுத்து வச்சுருவாங்க. ஆனால் கேளுங்க, இழுத்து வச்ச பிறகு 3 வாரத்துக்கு 21 நாளைக்கு அசைவு இல்லாமல் இருக்கணும் அந்த ஜாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா அப்போ அந்த 3 வாரத்தில் தான் அந்த மூட்டு நழுவும் போது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிக்குங்க. அது ஆடுறதுக்கு 3 வாரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் அசைவு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அது வந்து ரெக்கரண்ட் டிஸ்லோகேஷன், அதாவது லேசாக தலையை கையை தூக்கினாலே அது இறங்கிடும். அப்போ கேளுங்க உங்கள் சந்தேகத்தை. மோட்டார் சைக்கிள் ஓட்டார் சார், ஒரு மாதம் ஆனோன்னா மோட்டார் சைக்கிள். இல்லை 1 மாதம் கழிச்சு ஒரு 20 நாள் 22 நாளைக்கு அவர் அசைவில்லாமல் வச்சிருந்தாரா என்பது தான் கேள்வி. அந்த ஷோல்டர் இம்மொபைலைசர், தோல் அசைவில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க டாக்டர். அந்த கட்டை 25 நாளைக்கு வச்சிருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். ஒரு வேளை 25 நாள் வச்சிடலாமல் இப்போ 5 நாளையோ 6 நாள்லையோ அவர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு சொன்னால் திரும்ப அந்த மீண்டும் அது வரும், அந்த பிரச்சனை வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தேவைப்பட்டதுன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படும். வலிக்கு மட்டும்னா நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். அது நீங்கள் மருத்துவர் எலும்புக்கு டாக்டர் கிட்ட வாங்க, அதுக்கு உண்டான சிகிச்சை நம்ம கொடுப்போம். அது ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஜவ்வு ரொம்ப கீஞ்சிருந்தா, அப்படி அதுமாதிரி கீஞ்சிருந்தால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறை மாறும். தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை அல்லது ஃபிசியோதெரப்பி அண்ட் கன்சர்வேட்டிவ் மெத்தட், மருந்து மாத்திரைகளே கூட குணப்படுத்தலாம். அது உங்களுடைய அடிப்பட்ட அளவை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய சிகிச்சை முறைகள்ங்க. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக்டர், இப்போ அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு சிலருக்குலாம் வந்து மூட்டு வலி அப்படிங்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
அதுதான் இது இந்த ரொம்ப நாள் நீண்ட நாள் மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து காமனாக வருது இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தான் நம்ம சொல்லுவோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான ப்ராப்ளம். அது வந்து ஆனால் அவங்க அந்த மூட்டு வியாதி நம்ம நிபுணர்கிட்ட இந்த ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீண்ட நாள் சிகிச்சை தேவை கண்டிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸாக இருந்தால். இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கெலாம் நம்ம தற்காலிகமாக சிகிச்சை எடுத்துக்கலாம். அதை அளவை பொறுத்து, அது எந்த ஸ்டேஜில் அவங்க வராங்கன்றதை பொறுத்து, அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 3 4ன்னு இருக்குது. அது எந்த ஸ்டேஜில் அவங்க சிகிச்சைக்கு வராங்கன்றதை பொறுத்து தான் அந்த மூட்டு அந்த தேய்மானத்திற்கு உண்டான சிகிச்சை முறையும் மாறும். அவங்க அந்த எந்த லெவலில் வராங்கன்றதை பொறுத்து தான் சிகிச்சை முறையும் மாறுபடும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜாக இருந்தால் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபிசியோதெரப்பி, அதுக்குண்டான மாத்திரைகள் ஊசிகள் இது போட்டுக்கலாம். ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருந்தால் சில சொன்னாலே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, சில இன்ஜெக்ஷன் ஹைலோரிக் ஆசிட் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் அது உள்ளே மஜையை கொஞ்சம் வலுவாக்கும். ரொம்ப தெரிஞ்சு போச்சு, ஸ்டேஜ் 4 தாண்டிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து போச்சு, சுத்தமாக ஜாயின்ட் ஸ்பேஸில் காலை முட்டியை நவுத்தினாலே கறக்குன்னு சவுண்டு வரும். கிரெபிட்டஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலும்பு ஒராசர வலி, அதாவது லேசாக ஜவுல வீக்கம் வந்தாலும் அந்த சத்தம் வரும். அது வேற. எலும்பு உலாசும் போது ஒவ்வொரு அசைவுக்கும் ரொம்ப வலி வரும். அது வந்து ஆஸ்டியோ சிவியராக இருக்குன்னு அர்த்தம். அந்த சாதாரண கறக்கு சத்தம் வந்து எல்லாம் எலும்பு தேய்மானம்னு அர்த்தம். ஜவ் வீக்கத்தினாலையும் வரும். ஜவ் வீக்கம் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும் போது ஜவ் வீக்கம் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் படிப்படியாக அதை விடும்போது தான் எலும்பு மேலே ஒரு மஜை மாதிரி கோட்டிங் இருக்கும், சைனோவியல் கோட்டிங்லாம் இருக்கும். அது ஆஸ்டியோ அந்த கார்டிலேஜ்லாம் டேமேஜ் ஆன பிறகு தான் போன்ஸ் எக்ஸ்போஜர் ஆகும். போன்ஸ் மோஸ்ட்லாக கார்டிலேஜ். இப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், அந்த ஜாயிண்ட்டுக்கு எலும்பு கடிக்கும் போது ஒரு வெள்ளையாக மஜம் சாஃப்டாக ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் எலும்பு இருக்கும். ஸோ அது தேஞ்சு அப்புறம் எலும்புனுடைய நர்வ்ஸ் எக்ஸ்போஜர் ஆகும்போது தான் வலி அதிகமாகும். ஓகே டாக்டர், நம்ம பேசலாம். அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில் நாராயணன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க நாராயணன் சார், உங்களுடைய கேள்வி. ஒன்றும் இல்லை மேடம், அதாவது எனக்கு வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஸ்டோன் இருந்ததுன்னு எடுத்தாங்க. கிட்னியில் கல் இல்லைங்களா? கிட்னியில் இல்லை, யூரிட்டர்லேருந்து எடுத்துட்டு அதெல்லாம் சரியாயிடும். அதான் கிட்னிலேருந்து தான் இறங்கி யூரிட்டருக்கு வரும். கிட்னிலேருந்து யூரின் பிளாடருக்கு வர டியூப் பேர் தான் யூரிட்டர். கிட்னிலேருந்து இறங்கி யூரிட்டருக்கு வந்துருச்சு, அங்கேருந்து டியூப் விட்டு எடுத்துட்டாங்க இல்லையா? எடுத்துட்டாங்க சார். அதான் லித்தோட்ரிப்சி உள்ள டியூப் விட்டு எடுத்துட்டாங்க. ஓகே. ஆமாம் சார், ஸ்டென்ட் வச்சு எடுத்துட்டாங்க. சரி, யூரின் இன்கன்டினியூன்ஸ் இருக்கு, அது கொஞ்சமாக குறைச்சிட்டு. சரிங்க. இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஹேண்டிகேப்ட் சன் இருக்கான், அவனை தூக்க வேண்டியது எனக்கு 25 வயசு, நானும் மனைவியும் தூக்குறோம். இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, எனக்கு இடுப்புக்கு போன் இருக்குது இல்லையா, அங்கே வந்து வலிக்குது. அது சில சமயம் வலிக்குது, சில சமயம் இதுவாகிடுது. இல்லை, இடுப்புக்கு வலி கீழே போன்னா எனக்கு புரியல, எந்த இடம் சொல்கிறீங்க? கவுட்டிக்கிட்டியா? அது மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ இதுக்கு பெல்ட் நம்ம அர்னா போடுறோம்ல. ஆமாம். ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வலிக்குது எனக்கு. சரி. ஹிப் ஜாயிண்ட் நீங்க சொல்றத பார்த்தா இடுப்பு மூட்டு வலி இருக்கிற மாதிரி தான் சொல்றீங்க. இடுப்பு மூட்டு கிட்ட ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும். அதான் 2 சைட்லயும் நம்ம எல்லாருக்கும் இடுப்பு மூட்டு இருக்கு இல்லையா? அந்த 2 இடுப்பு மூட்லயும் வலி இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்றது இருந்து எனக்கு புரியுது. பிபி மாத்திரை சாப்பிட்றேன், சுகர் சாப்பிட்றேன். இது சுகர் ஒரு 3 வருஷமா இருக்கு, பிபி ஒரு 25 வருஷம். இல்ல, இந்த இடுப்பு மூட்டு வலி எவ்வளவு நாளா இருக்கு? அது வந்து ஒரு இருக்கு சார், ஒரு 2-3 மாசமா இருக்கு. அப்பப்போ சப்சைட் ஆகுது, அப்பப்போ கொஞ்சம் வலிக்குது எனக்கு. சரி, நீங்க இது வரைக்கும் மருத்துவர் ஏதாவது அணுகுனீங்கன்னா, ஏதாவது எக்ஸ்ரே எடுத்தீங்களா இது வரைக்கும்? இல்ல அணுகல. சரி, ரொம்ப தொந்தரவா இருக்கும் பட்சத்தில் நீங்க எலும்பு மருத்துவர் அணுகலாம். அணுகி அதில் தசைகள் ஜாயிண்ட் ஏதாவது தேஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஸ்பைனல் கார்டு டிஸ்க் ப்ராப்ளத்தினால இந்த வலியை சொல்கிறீங்களா, இல்லை ஹிப் ஜாயிண்ட்னால வலியான்றதை நம்ம நேராக பார்த்து கண்டுபிடிக்கணும். அதான் இல்லை 2 சைட்லையும் ஷயாட்டிகா பெயின் கொஞ்சம், அது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம், மேலேருந்து கீழே வரைக்கும் வலி பரவுற மாதிரி இருக்கும். அது 2 சைடாக கூட வரலாம். அதான், அப்போ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹிப் ஜாயிண்ட் பெயின் மாதிரி தான் இருக்குங்க. அதான், ஹிப் ஜாயிண்ட் பெயினாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான சில மாத்திரைகள் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஜவ் வீக்கமாக இருந்தால் அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் போன்ஸோட அடர்த்தி கம்மியாக இருந்தால் அதுக்கு உண்டான என்ன வயசு சொன்னீங்க? எனக்கு 63 வயசு. அதான், உங்களுடைய போன் அடர்த்தி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான சில கால்சியம் மாத்திரை, சில விட்டமின் டி மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு தசைகளை இலகுவாக்குவதற்கான சில மாத்திரைகளும் எடுத்துக்கலாம் தற்காலிகமாக. இதை எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் எலும்பு மருத்துவரையோ இல்லை அரசு மருத்துவமனையோ நீங்கள் அணுகலாம். எனக்கு பையன் இருக்கான், 25 வயசு பையன், அவனை தான். நீங்கள் அப்படி எங்கேயுமே வராமல் வீட்டிலே வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போதைக்கு ஆயின்மெண்ட் வாங்கி தடவிக்கலாம். அதுதான் இப்போதைக்கு செய்ய முடியும். ரொம்ப தேவைன்னா வலி நிவாரண மாத்திரைனா பேராசிட்டமால், இதுதான் ரொம்ப சேஃபான மாத்திரை, நீங்களே பார்த்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு கேட்கலன்னா நீங்கள் மருத்துவமனை வந்து தான் ஆகணும். எல்லாமே வீட்டில் நீங்களே சுயமாக சிகிச்சை நாங்கள் சொல்ல முடியாது.
அடிப்படை பேசிக்காக சிலது சொல்கிறேன். கால்சியம் மாத்திரை, பேராசிட்டமால் மாத்திரை, இது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயின்மெண்ட், வலி நிவாரண ஆயின்மெண்ட் தடவிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவர் அணுகாமல் செய்ய முடியாதுங்க. சரி சார். மற்றபடி அலார்மிங்கா ஒன்றும் இல்லை. அது இல்லை, அலாமிங்காக இல்லை. உங்கள் ஸ்ட்ரெயினால தான் இருக்கும். நீங்கள் எலும்புக்கு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா போதும். கால்சியம் மாத்திரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் கால்சியம் கொஞ்சம் அளவோடு தான் பார்த்துக்கணும். அது உங்கள் கிட்னி டாக்டர்கிட்ட அளவு கேட்டுக்கிட்டு கிட்னி டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவரோட ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துக்கிறது நல்லதில்லை. இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப வலியாக இருந்தால் பேராசிட்டமால் மட்டும் போட்டுக்கலாம். தற்காலிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் மருத்துவர் அணுகிக்கோங்க. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதிகமாகும் பட்சத்தில் மருத்துவர் அணுகிடுங்க. நல்லதுங்க, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு டாக்டர், ஒரு எலும்பு முறிவு அப்படின்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும்? அதுக்கான என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஃப்ராக்சர் இது காமனான ஒரு வார்த்தையாயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரியும். மக்கள் ஃப்ராக்சர், எலும்பு முறிவு, அதில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. சிம்பிள் ஃப்ராக்சர், ஓப்பன் ஃப்ராக்சர், கம்யூனிட்டட் ஃப்ராக்சர். அதாவது எளிமையாக சொல்லணும்னா லேசான ஒரு முறிவு அதிகமாக சுத்தமாக உடச்சிக்கிறது, நொறுங்கி போய் உடையிறது, எலும்பு உடஞ்சி வெளியில் வர்றது. சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்படி எதுவும் எல்லாமே எலும்பு முறிவு தான் இல்லையா? ஸோ அந்த எந்த கிரேடை பொறுத்து தான் அந்தந்த சிகிச்சை முறைகள். சிலதுக்கு வந்து நம்மளுடைய கட்டிலே சரி பண்ணலாம். மாவு கட்டோ, இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டர், அதனாலையும் சரி பண்ண முடியும். சிலதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்ச வேண்டியதாக இருக்கும். இப்போ முன்காலத்தெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாத காலத்தெல்லாம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம்னு சொல்லி கட்டி படுக்க வச்சுருவாங்க. இப்போ முக்கியமான சில எலும்புகளுக்கெல்லாம் உடனடியாக பிளேட், ஸ்க்ரூ, நெயில்ஸ், ஒயர்ஸ், ஒயர்ஸ் இதெல்லாம் வச்சு வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர், இந்த எலும்பு உடஞ்சி வெளியில் வருது இல்லையா, அவங்களுக்குலாம் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர், இது மாதிரி சில ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பிளேட்டிங் அண்ட் ஸ்க்ரூ உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். உள்ள நெயில் கம்பி வச்சுருக்காங்க. நெயில், அது பேர் நெயில் ஒன்று, பிளேட்ஸ் ஒன்று, எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர் ஒன்று, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மெத்தட்ஸ் ஒன்று. இது எது அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம எலும்பு முறிவுக்கு ஏற்ப எந்த வயது, அவங்களுடைய வயது, எந்த விதமான எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய இணை நோய்கள், அவங்க செய்கிற வேலைகள், இதெல்லாம் பொறுத்து சிகிச்சை முறையை நம்ம மருத்துவர் உங்களோட ஆலோசனை செய்து அதை முடிவு பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். ஸோ இதெல்லாம் சிகிச்சை முறைகளாக இருக்குது. ஸோ என்னென்ன அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது? அதுதான் இப்போ வந்து அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு சிம்பிளான ஃப்ராக்சர், ரொம்ப ஏர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம், நூலிழை ஃப்ராக்சர் அல்லது முடி இழை அளவு ஃப்ராக்சர், அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சைக்கு போக தேவையில்லை. அதுக்கு ஒரு கிரிப் பேண்டேஜோ, இல்லை தேவைப்பட்டால் ஒரு மாவு கட்டோ, இல்லை சிந்தட்டிக் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த ரோஸ் கலரில் ஆரஞ்சு கலர் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இது கட்டோ போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப முக்கியமான வெயிட் பேரிங் போன்ஸ், இப்போ தொடை எலும்பு, முட்டிக்கு கீழே இருக்கிற டிபியா போன், ஃபீமர், டிபியா, இதெல்லாம் வெயிட் லோடிங். இதெல்லாம் வந்துட்டு சின்ன ஃப்ராக்சராக இருந்தால் நம்ம அது இளம் வயதாக இருந்தால் நம்ம கட்டில் சரி பண்ணலாம். கொஞ்சம் ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ராக்சராக இருக்குது, 20 வயசு தாண்டிட்டாங்க, இல்லை 15 வயசுலேயே 10 வயசுலேயே கூட ரொம்ப நவுந்து டிஸ்பிளேஸாக இருக்குது. டிஸ்பிளேஸ்னால் எலும்பு உடஞ்சி நகர்ந்து போயிடுது, நேராக இருக்கிறதுக்கு பதிலாக எட்ட போயிடும் உடஞ்சி ஃப்ராக்மெண்ட்ஸ். அது மாதிரி சமயத்தில் அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும். அதுதான் அவங்களுக்கு பலன் அளிக்கும். ஓகே டாக்டர். இல்லை அப்படியே வச்சு இந்த கட்டணும், சில பேர் நாட்டு கட்டுவாங்க, அது மாதிரிலாம் கட்டினா சில நான் யூனியன் போயிடும், மால் யூனியன் ஆகிடும். மால் யூனியன் கோணலாக கூடுறது, சிம்பிளாக சொல்லணும்னா கோணலாக கூடுவதற்கான வழி நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது கை காலோ வளைச்சிக்கிட்டு கூடனா நொண்டி தானே நடப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்துடும். அவங்களோட தாங்கி நடக்கும்போது மால் யூனியன் டிஃபெக்டிவாக கூடிடும். அடுத்து நான் யூனியன் கூடாமலே போயிடும். அந்த இடத்துல வந்து ஒட்டும், ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்காது, நடக்கும்போது வலி வந்துடும். ஒட்டி இருக்கும், எக்ஸலில் பார்த்தா ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆடும், லைட்டாக ஆடும். இது போனி யூனியன் சரியாக ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தேவைப்படுத்தால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறையை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது இன்னொரு கேள்வி எனக்கு தோணுது. எலும்பு வந்து பலம் குறையுது அப்படின்னு சொல்றீங்களா, அது எப்போலாம் வந்து எலும்பு ரொம்ப வீக்னஸ் ஆகும் அப்படின்றத பற்றி? போன் அதான் நம்ம இணை நோய்கள், இந்த சர்க்கரை நோய், புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள், மது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எலும்பின் தரம் குறையும். அதே சமயத்தில் ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ் இல்லாமல் உட்காந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கானா கிட்டத்தட்ட அவர் ஒரு புகைப்பிடிப்பதற்கு சமம், ஒரு சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு சமமான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆராய்ச்சியில். ஸோ உட்காந்த இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ ஆபத்து, பெரிய ஆபத்து. அதனால் நம்ம உட்காந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதேனும்
அப்படின்னு ஒரு காரணத்துக்கு நீங்களே நம்ம செஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள். ஓகே டாக்டர், நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு எல்லாரையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சி அப்படின்றத பத்தி. குழந்தைகளுக்கு அதான் சொன்னேன், வேறு இது நல்ல கேள்வி. குழந்தைகளோட எலும்புகள் வந்து பெரியவங்களோட எலும்பை விட வேகமாக வளரக்கூடிய எலும்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தன்னைத்தானே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகம். இப்போ குழந்தைக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நம்ம பெரியவங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னா குழந்தைங்களுக்கு 1.5 மாதத்தில் கூடிடும், 20 நாளில் கூடிடும். அப்படியே பாதியோட கம்மியாக வரும். ஏன்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் அதிகம், போன் மெட்டபாலிசம் அதிகம் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஈலிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம், போனுடைய தரமும் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே சிகிச்சை முறையில் குணமாகிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு நிபுணராக நீங்கள் வந்து எலும்பியல் சர்க்கரை நோய் நிபுணர், ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அதான் நம்ம எல்லாமே இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தாங்க. தனிப்பட்ட முறையில் எதுவுமே என்னுடைய ஆலோசனை இல்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதை தான் நான் திரும்ப ஒரு கூட்டு பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் முறையான உணவு, தேவையான உடல் உழைப்பு, முறையான உறக்கம், ஓய்வு, தீய பழக்கங்கள்லேருந்து விலகி இருத்தல், மனசை ஆரோக்கியமாக வச்சுங்க. ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி. ஆரோக்கியமான மனம் இருந்தால் தான் ஆரோக்கியமான உடம்பு இருக்க முடியும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங்ஸ், நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் போது நம்ம உடலுக்குள்ளே பல ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம எப்போ நம்ம மனசாட்சி நம்ம நல்லதாக நடக்கிறோம் நம்ம மனசாட்சி நம்மளுக்கு சொல்லுதோ அப்போயே நம்ம மூளையிலேருந்து பல முக்கியமான கெமிக்கல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் லிபரேட் ஆகுதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எஃப்எம் ரெயின்போக்கும் நம்ம நேயர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ டாக்டர்.